ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, மல்லிகை செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் உள்ள பூக்காத மல்லிகை செடியை எப்படி பூக்க வைக்கிறது என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, பிங்க் கலர் ரோஸ் என்ன வெரைட்டின்னு கேட்டிருந்தாங்க. பிங்க் கலர் ரோஸ் ஆந்திரா பன்னீர் ரோஸு. இது டெய்லி பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. பூக்கள் பெருசு பெருசாக தான் பூக்கும். இது ஃப்ராக்ரன்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம மல்லிகை செடியை பற்றி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்கும் மல்லிகை செடி ரொம்ப பிடிக்கும். மல்லிகை செடியில் நிறைய மொட்டுக்கள் வரணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் நம்ம மல்லிகை செடியில் புது தளிர்கள் வருமே தவிர எந்த ஒரு மொட்டுக்களும் வராது. அப்படி மொட்டுக்கள் வந்தாலுமே 1-2 மொட்டுக்கள் தான் வரும். அந்த டைமில் இந்த ஆர்கானிக் லிக்விட் ஃபர்டிலைசரை நம்ம தயாரித்து செடிகளுக்கு கொடுத்தோம்னா நம்ம மல்லிகை செடியிலையும் 2 to 3 டேஸ்லேயே புது தளிர்லாம் நிறைய மொட்டுகளும் கொத்து கொத்தாக பூக்கும். அது என்ன ஃபர்டிலைசர்னால் ஆர்கானிக் கிரவுண்ட்நட் கேக் லிக்விட் ஃபர்டிலைசர் தான். நம்ம இப்போ இந்த ஆர்கானிக் கிரவுண்ட்நட் கேக் லிக்விட் ஃபர்டிலைசர் கூட ஒரு பொருள் ஆட் பண்ணி தான் இந்த லிக்விட் ஃபர்டிலைசரை தயாரித்து நம்ம செடிகளுக்கு கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கடலை புண்ணாக்கு கரைசலில் நம்ம என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். என்பிகேன்னு சொல்லக்கூடிய நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களும் அதிக அளவில் இருக்குது. இது பிளான்ட் ஹெல்த்தியாக வளருவதற்கும் பூக்கள் கொத்து கொத்தாக அதிக அளவில் பூக்க வைப்பதற்கும் இது ஹெல்ப் பண்ணுது. இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் எப்படி தயாரித்து செடிகளுக்கு கொடுக்கலான்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு முக்கியமாக நம்ம 2 பொருள் தான் தேவை. அது என்னென்னா, ஒன்று கடலை புண்ணாக்கு, இன்னொன்று வேப்ப புண்ணாக்கு. 2 தான் தேவை. ஃபஸ்ட் நம்ம இது எப்படி தயாரிக்கணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம இதில் ஒரு 50 கிராம் கடலை புண்ணாக்கு எடுக்கணும். அது கூட 1 ஸ்பூன் வேப்ப புண்ணாக்கும் ஒரு ஏர் டைட் கண்டெய்னரும் கூட எடுக்கணும். இப்போ நம்ம அந்த 50 கிராம் கடலை புண்ணாக்கை இந்த ஏர் டைட் கண்டெய்னரில் போடணும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் வேப்ப புண்ணாக்கை கூட சேர்க்கணும். இப்போ இது கூட 1 லிட்டர் நார்மல் தண்ணி ஊற்றி 1 ஸ்பூன் வச்சு கலந்து விடணும். இப்போ நம்ம இந்த 1 ஸ்பூன் போட்டு கலந்து விடலாம். இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடி நிழல் பாங்கான இடத்துல 1 முதல் 3 நாள் வரை வைக்கலாம். அப்புறம் வேண்டாம், இது ஸ்மெல் வரும், அதனால வேண்டாம். அதுக்கப்புறம் யூஸ் பண்ண வேண்டாம். முக்கியமாக இதை டெய்லி ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த கரைசல் நம்ம ரெடி ஆகிட்டு இப்படி தான் இருக்கும். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்பூன் வச்சு கலக்கி விடணும். இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து திரும்ப ஒரு வாட்டி கலந்து விடணும். ஃபில்ட்ரு எதுவும் பண்ண வேண்டாம். இப்போ இந்த லிக்விட் ஃபர்டிலைசரை அப்படியே செடிகளுக்கு கொடுக்கக்கூடாது.
இது கூட தண்ணி ஆட் பண்ணி தான் வந்து கொடுக்கணும். இப்போ இது கூட வந்து 10 லிட்டர் தண்ணி கலந்து 1:10 என்ற ரேஷியோவில் வந்து டைல்யூட் பண்ணி தான் செடிகளுக்கு வந்து ஊற்றணும். இப்போ இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் நம்ம கொடுக்க முன்னாடி பாட்டில் இருக்கக்கூடிய மண்ணை வந்து லைட்டாக கிளறி விட்டு தான் இந்த கரைசலை வந்து வேர் பகுதியில் வந்து ஊற்றணும். இப்போ இந்த கரைசலை வந்து நம்ம வந்து செடிகளுக்கு வந்து கொடுக்கலாம். பெரிய செடிக்கு வந்து 2 கப் அளவு கொடுத்துக்கோங்க. சின்ன செடியாக இருந்துச்சுன்னா அது வந்து 1 கப் அளவு கொடுத்தா போதும். இந்த கரைசலை வந்து எப்போ கொடுக்கலான்னா ஈவினிங் வந்து 6 o'clock மேலே கொடுத்துக்கோங்க. இந்த கரைசல் வந்து எல்லா வகையான பூச்செடிகளுக்கும் கொடுக்கலாம். காய்கறி செடி, பழச்செடிகளுக்கும் கொடுக்கலாம். முக்கியமாக இது வந்து ஜாதி மல்லி, மல்லிகை செடிக்கு வந்து பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும். இதில் நம்ம வந்து வேப்ப புண்ணாக்கு ஆட் பண்ணிக்கிறனால வந்து வேரழுகள் வராமல் இருப்பதற்கும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து வராமல் தடுப்பதற்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணுது. இது ஒரு நேச்சுரல் லிக்விட் ஃபர்டிலைசர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.